அன்பிலே நிலைத்திருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்திலே கன்னியாகுளம் சபையாருக்கு ஒரு ட்ரே ஒன்று எல்லாருக்கும் கிஃப்ட் பண்ணோம். அந்த ட்ரேயில் அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வாக்கியத்தை பதித்து எல்லாருக்கும் கொடுத்தோம். துவக்கத்திலிருந்தே அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது நமக்கு எப்பொழுதும் நம் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏறத்தாழ 90 வயது நிரம்பிய அந்த கிழவன் யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுது அன்பு 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 என்று வலியுறுத்தி சொல்கிற காரியம் யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை பிதாவின் கட்டளையின்படி நமக்கு அன்பாக பிதாவானவர் நமக்கு தெரியப்படுத்தினதை நாம் 3:16 பார்க்கிறோம். அவருடைய அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தை எழுதின பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை எழுதின பொழுது அவர் சொன்ன 3:16 பைபிள் சாப்டராகவோ வசனங்களாகவோ அப்போது எழுதப்படலை. பின்னாடி உள்ள ஜனங்கள் தான் அதை பிரித்தார்கள், அதை வகைப்படுத்தினார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். யோவான் 3:16 என்ன இருக்கிறதோ 1 யோவான் 3:16 வாசிங்க பிரதர். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். என்ன அழகாக லிங்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா? யோவான் 3:16 தேவனுடைய அன்பு குறித்து பேசுகிற அந்த யோவான் அப்போஸ்தலன் நிருபத்திலே வரும்பொழுது அதை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று அதே வசனம் அதே 3ஆம் அதிகாரம் 16 சொல்லப்படுகிற ஒரு ஆச்சரியத்தை நாம் பார்க்க முடியும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே 3:16 பார்க்கிறோம். இப்போ அதே 3:16 1ஆம் யோவான் நிருபத்தில் பார்க்கும் பொழுது நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று அவர் கொண்டு வருகிற ஒரு உன்னதமான ஒரு என்ன சொல்கிறது, அழகான ஒரு வார்த்தையாக அதே இடத்திலே பதிந்திருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய வலியுறுத்தலாக இருக்கிறதை இந்த இடத்துல நான் உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். இப்போது 2025 அப்படி தான் அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிற ஒரு டேக்லைனோடு தொடங்கி இருக்கிறோம். அதனால தான் இந்த 3 தேவதாசர்களும் பேசினாங்க. பிதாவினுடைய அன்பு என்ன, கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன, அன்பினுடைய அவசியம் என்ன, ஏன் நமக்குள்ளே இன்னமும் அன்பிலே நாம் பலப்பட வேண்டும், கணவனுக்கும் மனைவிக்கும் 6 மாதம் கழித்து அந்த அன்பு இருக்குதா, 2 வருஷம் கழித்து அந்த அன்பு இருக்குதா, 4 வருடம் கழித்து அந்த அன்பு இருக்கிறதா, பிள்ளைகளிடத்தில், பெற்றோரிடத்தில், நம்முடைய சபையாரிடத்தில் ஒருவருக்கொருவர் அந்த அன்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம். தொடக்கத்தில் பார்த்தா பிரைஸ் லார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் அடிக்கடி இந்த காங்கிரிகேஷனில் சேலஞ்ச் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் எங்கே நான் போய் பேசினாலும் சொல்கிற ஒரு காரியம், 2 பேர் ஒருவரை ஒருவர் வாழ்த்துக்கள் சொன்ன அடுத்த வார்த்தை நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறோம், அதுக்கப்புறம் பிளாங்க். டக்குன்னு வேற ஆளை பார்த்து அவங்கள சொல்லிவிட்டு நல்லா இருக்கிறீங்களா கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. 3ஆவது ஸ்டேட்மெண்ட் வராது. ஏன் வரலன்னா அதுக்கப்புறம் அவங்கள பற்றி தெரியாது நமக்கு. போன வாரம் பார்த்தோம், பிரைஸ் லார்ட் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கும், அப்புறம் பிளாங்க் தான், அதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. இதே நம்ம இருதயத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணோம், நிறையா கேட்போம். அவங்க என்னாச்சு, போன வாரம் உனக்கு வயிற்ற வலிச்சுது, ஆஸ்பத்திரி போனியா, இந்த டாக்டரை பார்த்த, இவ்வளோ டீட்டெயில் நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். இப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர அன்பு நமக்குள்ளே சகோதரருக்கு மத்தியிலே, சகோதரிகளுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே இருக்குதா அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளரையே கணவன் மனைவியிடம் பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க, மனைவி கணவனிடத்தில் பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறார்கள், அல்லது நேரம் கிடைப்பதில்லை. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு அங்கே பயம், நேரம் கிடைப்பதில்லை. ஏன்னா எல்லாரும் பிஸி. அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல
இயேசு கிறிஸ்து யோவானிலே சுவிசேஷத்தின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை மீண்டும் அவர் வலியுறுத்துகிறார் தன்னுடைய நிருபங்களிலே. அப்போது அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிற அந்த டேக்லைன் நம்முடைய கருத்தரங்கு, என்னுடைய தலைப்பு, ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பாஸ்ட் டென்ஸ். அது ப்ரெசன்ட் டென்ஸ் மாத்திரமல்ல, அது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ். தொடர்ந்தேச்சியாக செய்ய வேண்டிய ஒரு பொருள், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறது கண்டினியூவாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு ஒரு முடிவு அல்ல. நாம் ஜீவன் உள்ள வரைக்கும், நமக்கு ஜீவன் இருக்கிறது வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நமக்கு அந்த தொடர்ந்தேச்சை இருந்து கொண்டே இருக்கிறது. பிதாவினுடைய அன்பு என்ன? நாம் அவரிடத்தில் போய் சேர வேண்டும். நான் ஒரு சம்மரி மாத்திரம் ஒரு லைனில் கொண்டு வரேன். கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கட்டளைக்கு உட்பட்ட பொழுது, பிதாவினுடைய கட்டளையின்படி நம்மை அவரோடு கொண்டு போய் சேர்க்கிறாரு. இதில் மாற்று கருத்து இருக்கா அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. ஒன்று போகணும், இல்லைன்னா நிற்கணும். மார்க் 16:16 என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதோட முடிஞ்சா ஒரு டாபிக் முடிஞ்சது. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். நான் விசுவாசிக்க வேண்டிய என்ன குத்தமா? நம்ம மேலே விழுந்த கடமை அது. நான் விசுவாசிக்கலை, நான் கீழ்ப்படியலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கவில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆப்போசிட் நமக்கு அங்கேயும் சொல்கிறார், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக. இஷ்டம்னா கேளு, இஷ்டம் இல்லைன்னா போ. காது உள்ளவன் கேட்க கிடவன், இல்லைன்னா கேட்காத. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நான் கேட்கலன்னா எனக்கு பிரச்சனை இருக்குது. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவன். ரெண்டு தான், ஒன்று ஆமா அல்லது இல்லை. ஆமானா தேவன் நமக்கு வைத்திருக்கிற சந்தோஷம் நித்தியம், நித்திய வாழ்வு, நித்திய சந்தோஷம், நித்திய ஜீவன். இல்லை அப்படின்னா அதே நித்திய அழிவு. அப்போது டைரக்ட் கான்ட்ராக்ட்ஸ் டு ஈச் அதர், அதை நம்ம கவனிக்க தவறக்கூடாது. என்னுடைய தலைப்பிற்கான வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போ பாரு விசாரணை பண்ணிக்கிட்டு, நம்ம சில கிறிஸ்தவர்கள்லாம் பைபிளை ரொம்ப நேசிப்பாங்க. என்னென்னா எப்போ அப்படி எடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா நான் நேசிக்கிறோமா, பைபிளை நான் ஒரு நாள் விட மாட்டேன் பிரதர், தலானியில் கூட அடியில் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பு. ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது? எப்படி அன்பு கூறுகிறாராம்? நான், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. எப்படி அன்பிலே நிலைத்திருக்கிறாராம்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு என்னுடைய பிதாவின் அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல. இப்போ அவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது கண்டினியூஸ் சென்டென்ஸ், கண்டினியூஸாக நாம் அது கீழ்ப்படிஞ்சு கொண்டே இருக்கணும் அவருடைய கட்டளையிலே. அதுதான் அவர் சொல்ல ஒரு காரியம். என்னுடைய கற்பனைகளிலே நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா என்ன கட்டளை கொடுத்தாரு? அடுத்த கேள்வி, அன்பிலே நிலைத்திருங்கள். சரி, எப்படி அன்பிலே நிலைத்திருக்கணும்? என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். கட்டளை நான் என்னன்னு தெரிஞ்சால் தானே கீழ்ப்படுகிறது. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், அன்பாக இருக்கிறீங்களா? ஆமாம் அன்பாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறீங்க? தெரியாது. அன்பாக இருக்கிறீங்க? ஆமாம் தெரியாது. டிஃபைன் பண்ண தெரியாது. இயேசு கிறிஸ்து அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, எப்படி நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறாரு. நான் என்னுடைய பிதாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், நான் அன்பிலே நிலைத்திருக்கிறேன். அதுபோல நீங்களும் என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் கை கொண்டு அதிலே நிலைத்திருங்கள், கீழ்ப்படியுங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ அடுத்த கேள்வி, என்ன அவருடைய கட்டளை? மத்தேயு 22வது அதிகாரத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறான். அதற்கு இயேசு கிறிஸ்து
கொடுக்கிற அந்த விளக்கம் 37வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன பண்ணணும், என்ன உங்க கட்டளை அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறு. நம்ம கேட்கலாம், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் ஆண்டவரை தான் நேசிக்கிறோம், உங்கள் இருதயமெல்லாம் ஆண்டவர் தான் நிறைஞ்சிருக்கிறார். அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி, பிறந்தநாள் அன்னைக்கு மனைவிக்கு gift வாங்கும் பொழுது, கணவனுக்கு gift வாங்கும் பொழுது ஒரு 2000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா, ஒரு பட்டு புடவையோ அவருக்கு பிடிச்ச ஒரு செல்ஃபோனோ வாங்கி gift பண்ணுறேன்னா அவர் ரொம்ப பிடிச்சிருக்கிறார். பிள்ளை எனக்கு ரொம்ப அன்பு, பிள்ளைக்கு இவ்வளவுக்கு நம்ம வாங்குகிறோம். இருதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஆண்டவருக்கு, ஆண்டவர் தான் எங்களுக்கு அன்பு அப்படிங்கிறவருக்கு 10 ரூபா. அப்போ அன்பு யார்கிட்ட இருக்கு? பொய் தானே. இருதயமெல்லாம் நிறைந்திருக்கிற ஆண்டவருக்கு 10 ரூபா. அதுவும் ஏன் அந்த 10 ரூபா? நாங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ 1 ரூபா தான். ஏன்னா அந்த டங்குன்னு சவுண்டு வரும், பெட்டியில் போட்டால் டெங்குன்னு சவுண்டு வராமல் நம்ம அசிங்கப்பட்டுறாமல் இருக்கிறதுக்கு அப்போ 10 ரூபா நோட்டில் இருந்துச்சு. 1 ரூபாய் அமுக்கி வச்சுட்டு வந்துடுறது. 10 ரூபா போட்டான்னு நினச்சிக்கலாம், 100 ரூபா போட்டான்னு நினச்சிக்கலாம் என்றவங்களுக்கு தான் தெரியும். சவுண்டோடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பஹ்ரைனில் இருந்த நேரம் அடியில் வந்து அலுமினியத்தில் தான் நாங்கள் அங்கே காணிக்கை பெட்டி வச்சுருந்தோம். அடியில் வந்து ஸ்பாஞ்சு போட்டு வச்சுருப்போம். உண்மையாக சொல்கிறேன், அடியில் ஸ்பாஞ்சு போட்டு வச்சுருப்போம். சவுண்டு வந்து சொல்கிறாங்க, பிரதர் போடும் பொழுது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் ஏதாவது வைங்க. டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மனசு இல்லை, செய்த தவறை சரி பண்ணி கொள்வதற்கு, மறைத்து கொள்வதற்கு வகை தேடுகிற ஒரு கூட்டம். கார்டியா அப்படிங்கிறது இந்த முழு இருதயம் அப்படிங்கிற இடத்துல கிரேக்க பாஷையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கார்டியா அப்படின்னா, கார்டியாலஜி நம்ம கேள்விப்பட்டதுனால இது சுலபம். இப்போ முழு இருதயம்னா இருதயம் தான். இருதயத்துக்கு உள்ள அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா டாக்டர் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியாது. அதுக்குள்ளார அம்மா இருக்கிறாங்களா, அப்பா இருக்கிறாங்களா, பிள்ளை இருக்குதா, கணவன் இருக்கா, மனைவி இருக்கா தெரியாது, ரத்தம் தான் இருக்கும். அப்போ இருதயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய அன்பு, முன்னுரிமை, யாருக்கு எவ்வளவு செய்கிறீங்க, எது முன்னுரிமை. தேவன் சொல்கிறாரு முழு இருதயம் அப்படின்னா முழுமையான முன்னுரிமை. முழு முன்னுரிமையை நாம் தேவனுக்கு கொடுக்கணும். இரண்டாவது சொல்கிறது முழு ஆத்துமா, சூச்சே, PSUCHE ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது இந்த கிரேக்க வார்த்தையை சூச்சே, அதாவது ஆத்மாவிற்கு சூச்சை என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா சுவாசம், சுவாசம்னா என்ன, வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை, முழு வாழ்க்கையும், காலையாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நான் முதல் உரிமையை, முன் உரிமையை நான் தேவனுக்கு கொடுக்கணும். எத்தனை கிறிஸ்தவர்கள் கம்பெனியில் ஆயுத பூஜை அன்னைக்கு கூட நிற்கிறவங்க, பேர் ராபர்ட்டு, ஜேம்ஸு, என்னென்னமோ பேர், இங்கிலீஷ் பேர், அடுத்தவங்களுக்கு அந்த பேரை சொன்னாலே கிறிஸ்தவன்னு தெரியும். ஆனால் ஆயுத பூஜையில் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா கம்பெனிக்கு கொண்டாடுது. நீ யாரு? தேவனுடைய பிள்ளையாயிற்று, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு. எப்படி அத்தனை பேருக்கு முன்னாடி சாட்சியாக நிற்க முடிகிறது என்று சொன்னால், எங்க அந்த முழு ஆத்மா, உன்னுடைய வாழ்க்கையில் யாரை பிரதிபலிக்கிறோம், யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? என்னுடைய கம்பெனியில் வந்து நிறைய ஆந்திரா ஜனங்கள் இருக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது எல்லாரும் gift கொண்டு வருவாங்க, ஸ்வீட்டு கொண்டு வருவாங்க.
அதை ஆஃபீஸ் பாய்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அப்படின்வாங்க. அந்த ஆஃபீஸ் பாய் வந்து ஒரு இஸ்லாமியர் நண்பர். அவர் என்ன பண்ணுவார், அந்த டப்பாவோடு கொண்டு வந்து காட்டுவார், சார் லட்டு அப்படின்வார். அப்போ நான் அவனை பார்ப்பேன், அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு நான் அவனை பார்ப்பேன். அவன் சொல்லுவான், அவனாக பதில் சொல்கிறது, சார் ஆந்திராசே ஆயா அப்படின்வான், ஆந்திராலேருந்து வந்திருக்கு. திரும்பவும் நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சொன்னால் திருப்பதியிலேருந்து வந்துருச்சுன்னுவான். நான் சொல்லவே மாட்டேன், அவனை ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவனுக்கு தெரியுது இவர் வந்து திருப்பதியிலேருந்து வந்து இவருக்கு சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறவன். அவனே எடுத்துகிட்டு போயிடுவான். எப்படி நம்ம சாட்சியாக இருக்கிறோம்? பிரசாதம் வந்துருச்சானா சத்தம் இல்லாமல் டேஸ்ட் பார்க்குற ஜனம். என்னத்துக்கு நமக்கு கிடைக்காதா பிரசாதம்? அல்வா நம்ம கடையில் கிடைக்காதா? என்னுடைய ஆத்துமாவை தேவனுக்கென்று நான் முன்னுரிமை கொடுக்கலனா அன்பிலே நான் நிலைத்து இருக்க முடியாது. மூன்றாவது என்ன சொல்கிறாரு? முழு மனதுடன். இப்போது கேள்வி, இருதயம் மனது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசப்படுத்துறது? முழு இருதயம் சொல்லியாச்சு, முழு மனது என்ன பண்ணுறது? முழு மனதுனா என்னது? நம்ம கேட்குறோம், இந்த மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க நீன்னு கேட்கும். அப்படின்னா என்னது? நினைவு. என்னுடைய நினைவில் நான் என்ன நினச்சி கொண்டிருக்கிறேன், எதை நான் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். டயானியா அப்படின்னா அந்த வார்த்தை மைண்ட். என்னுடைய சிந்தனை, என்னுடைய யோசனை, என்னுடைய செயல்பாடு எல்லாவற்றிலும் நான் முன்னுரிமை என் தேவனுக்கு கொடுக்கணும். தேவன் அந்த இடத்த தான் கேட்குறார். 1%, 10% ஓரத்தில் அதை கேட்கல. அவர் 100% கேட்குறார். எனக்கு நீ முன்னுரிமை கொடு, முழுமையாக கொடு. எங்கே? இருதயத்தில், என்னுடைய டே டு டே லைஃப்பில், என்னுடைய மனதிலே எப்பொழுதும் யாருக்காகவும் எதற்காகவும் நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு வேதாமம் நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூர்ந்தால் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எந்நேரமும் முழு இருதயம் அப்படின்னா மனைவி என்ன பண்ணுவா? நீ அவரே கட்டிக்கிட்டாளுன்னு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஆள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. முன்னுரிமை, முழுமையான காரியம். தேவனுடைய கட்டளை மனுஷனுடைய கட்டளை அல்ல. நான் ஏன் இதை நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறமும் வருது. மார்க்கு 10வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவன்? கவனிச்சிங்களா? என் நிமித்தம் நான் நிறையா இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன்ஸை பார்த்துருக்குறேன். தேவனுடைய கிருபையினால நேரடியாக அனுபவப்பட்டிருக்கிறேன். அவங்க வந்து கேட்பாங்க, பிரதர் நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு பத்திரிக்கை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் ஊரில் ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, எங்கள் வீட்டில் எந்த நல்ல காரியத்துக்கு என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? இன்னமும் ஒருவேளை உங்களையும் அத்தனை பேர் நீங்கள் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிறிஸ்டியன்ஸ் எதிர்ப்பு. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் கணவன் என்ன ஒரு மாதிரி அங்கீகரிக்க மாட்டேங்கிறார், என் மனைவி என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பெற்றோர் என்னை அங்கீகரிக்க மாட்டேங்கிறார்கள், சமுதாயம் என்னை ஒதுக்கி வைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், என் நிமித்தம் இல்லை 10:29 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையோ சகோதரனையோ சகோதரியோ தகப்பனையோ
தாயையோ மனைவியோ பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன். சொத்து கொடுக்க மாட்டேன், நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, உனக்கு சொத்து கிடையாது, விரட்டி விட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து அதை ஹைலைட் பண்ணுறாரு. என் நிமித்தமாக நீ சொத்தை இழந்தியா, உன்னுடைய தாயை இழந்தியா, உன்னுடைய தகப்பனை இழந்தியா, உன்னுடைய பிள்ளைகளை இழந்தியா? அது அவருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிறிஸ்டியன், முதல் தலைமுறை கிறிஸ்தவம் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் அவருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 8வது அதிகாரம், மார்க் 8வது அதிகாரம் 35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் என்ன பண்ணுவான்? அதை விட்டுருவான். அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். எதை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியோ நீ அதை இழந்துருவ அப்படிங்கிறார். ஏன்னா என்னுடைய ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்னு ஓடி 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 ஒரு காரியத்தை செய்கிறாயே, நீ என்னையை விட்டுட்டு அந்த காரியத்திற்கு பின்னாடி ஓடுனா நீ அதை இழந்துருவ அப்படிங்கிறார். முழு இருதயத்தை நான் அவருக்கு கொடுத்தா இது சேர்ந்து வருது. ஆனால் முழு இருதயத்தை நான் அங்கே கொடுக்காம என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய கௌரவத்திற்காக, என்னுடைய ஆதாயத்திற்காக தேவனை விட்டுவிட்டு இதற்கு பின்னாக ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஓடினால் கிடைக்காதுங்கிறார். அதை இழந்து போவான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிறான். அதுதானே வாழ்க்கை. என்னுடைய பிள்ளை ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தானா நான் சும்மா இருக்க முடியுமா? பிள்ளைக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அது என்னுடைய கடமை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது அது அவருடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு நானே என்னுடைய காரியத்தை தேடிக்கொண்டு இருந்தால் அவர் பேசாமல் இருப்பார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆனால் என் நிமித்தமாக, என்னுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் இழக்கிறவன் அதை எடுத்துக்கொள்வான், அதை ஆதாயப்படுத்திக் கொள்வான். நம்ம ஒரு நாளும் நம்முடைய கௌரவத்திற்காக, சுயத்திற்காய், ஆதாயத்திற்காக ஓடவே கூடாது. ஓடவே கூடாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சொல்றார், ஊருக்குள்ளே போங்க, நீங்கள் வியாதியஸ்தரை குணமாக்குங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க, இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் கையில் நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ஊருக்குள்ளே போய் நம்ம நினச்சி பாருங்களேன், கற்பனை. ஒரு வீட்டுக்குள்ளார போகிறீங்க, ஒரு அம்மா இழுத்துட்டு கிடக்குறாங்க, இயேசுவி நாமத்தினாலே ஜெபம் பண்ணுறீங்க, எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அப்போது பக்கத்தில் எப்பா இவர் பயங்கரமான ஆளாக இருக்கிறாரு, இவர் ஜெபம் பண்ணால் உடனே குணமாயிருச்சு அப்படின்னு, ஐயா வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, டீ குடிங்க, எல்லாம் பண்ணுங்க, இவர் கொஞ்சம் கெத்தாயிருவார். அந்த ஏரியா ஃபுல்லாக இவர் பிரபலியம் ஆயிடுவார். இயேசு கிறிஸ்து அதோட விட்டுறல. லூக்கா 17:10 சொல்லுங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லல அவரு. நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்களுடைய கடமையை நாங்கள் செய்தோம் என்று சொல்லுங்கள். நம்ம சொல்ல முடியுமா? சத்தமில்லாமல் இருப்போம். அப்பிரயோஜனம் அப்படின்னா ஒரு நல்ல, அதை நான் ஆர்க்ரியோஸ் அப்படின்னு கிரேக்க பாஷை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா குட் ஃபார் நத்திங், யூஸ்லெஸ். நம்மளாம் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம செய்தால், நான் யாருன்னா ஒரு போஸ்ட்மேன். நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்டர் கொண்டு வரார்,
பெல் அடிக்கிறார், காலிங் பெல் அடிக்கிறார், லெட்ரு கொடுக்குறார். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருது, எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. போஸ்ட்மேன் வந்துட்டார், அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு அவரை உட்கார வச்சு அவருக்கு டீ காஃபியெல்லாம் கொடுத்து வீட்டிலே தங்க வைப்போமா? என்ன பண்ணுவோம்? ஓடி போய் லெட்டரை வாங்கிட்டு அவரை அனுப்பி விட்டுருவோம். தேவன் சொல்லுகிற வார்த்தையை கடத்தி செல்லுகிற, கொண்டு செல்லுகிற ஒரு போஸ்ட்மேன் தான் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்பிரயோஜனமானவன், ஐ எம் யூஸ்லெஸ், ஐ எம் குட் ஃபார் நத்திங். என் நிமித்தமாக சகோதரனையாவது சகோதரியாவது வீட்டையாவது தாயையாவது நிலத்தையாவது விட்டவன் தன்னுடைய ஜீவனுக்காக நான் ஓடாமல் என் ஆண்டவருக்காக நான் ஓடும் பொழுது அதை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். சொற்ப ஆதாயத்திற்காக, சொற்ப ஆதாயம், சாதாரண ஒரு லாபத்துக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்த மறந்து போகிறோம். ஐ திங்க் நேற்று காலையில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இளையராஜா பிரதர், ஐயா இல்லை ராஜபிரசாத் பிரதர் எல்லாம். ஏறத்தாழ 50% மேற்பட்டவர்கள் வெளியே கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அரசாங்க தஸ்தாவேஜுகளிலே இந்துக்களாக இன்னமும் இருக்கிறாங்க. இன்னமும் இந்துக்கள் அரசாங்கத்தின்படி. எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை 100 ரூபா கொடுத்துட மாட்டான் நான், ஒருவேளை 1000 ரூபா கொடுத்துட மாட்டான் நான். எப்படி ஆகிப்போச்சு? எப்படி தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்படி நாம் வளருவோம்? மேன்மையானவைகளை சிந்திப்பதற்கு எப்பொழுது உண்மையான மனம் திரும்புதல் கிடைக்க போகிறது? ஊருக்கு வேஷம், எந்நேரமும் வேஷம் போட்டுக்கிறது. எல்லாருக்கும் கும்பிடு, இந்த பக்கம் ஒரு கும்பிடு, அந்த பக்கம் ஒரு கும்பிடு. அரசாங்கத்தில் போய் பேரை மாற்றுவதற்கு நீங்கள் பேரை மாற்ற வேண்டாம், கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்குதா? ஏன்னா என்னைக்காவது ஒரு வேலை சலுகை கிடைச்சிடாதுன்னு. வேண்டாம். தேவன் கொடுக்கிற சலுகையை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு தடுக்கப்பட்டதை யாரும் கொடுக்க முடியாது. என்றைக்கு நீங்கள் அந்த வைராக்கியத்தில் வருகிறீர்களோ அதைத்தான் தேவன் பார்க்கிறார். ஆபிரகாம் சொன்னார் தெரியுமா, நீ கொண்டு வர்ற ஒரு செருப்பை நான் போட்டதுனால என்னமோ நீ என்னை காப்பாற்றிட்ட, நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கிட்ட, ஒரு சரட்டை ஆயிலும் எனக்கு தேவையில்லை, தேவனுடைய கையிலேருந்து எனக்கு வந்தால் அது எனக்கு போதும், நீ என்னமோ என்னை பெரிய ஆள் ஆக்கிட்டேன்னு நினச்சிடாதப்பா, எனக்கு வேண்டான். அதுதான் விசுவாசத்தின் தகப்பன். எப்படிப்பட்ட வைராக்கியம் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு! அந்த ஜீல், இந்த வைராக்கியம், தேவனுக்கென்ற வைராக்கியம், முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனம், எங்கே போனாலும் நான் கிறிஸ்தவன். அதை விட்டுட்டு சாதுரியமா, பெரிய அறிவாளித்தனமா பேசுறதுல நாம் வல்லவர்களாகி விடக்கூடாது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை விட்டுருவான், இழந்து போயிடுவான். அதை he will lose it. மத்தேயு 10வது அதிகாரம் 32, 33 பாருங்க. நிறைய பேருக்கு அறிய வேண்டிய ஒரு காரியம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். புதுசா ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, ரகசிய கிறிஸ்தவன். என்னன்னா, நாங்கள் தேவனை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் சூழல் ஆண்டவர் அறிவார், வெளியே சொல்ல முடியாது, அதனால் நாங்கள் அப்படியே மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டு நாங்கள் விக்கிரக கோயிலுக்கு போனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை மனசில் நினச்சி ஜெபம் பண்ணிக்கிறோம், அவருக்கு தெரியும். வசனம் என்ன சொல்லுது? மனுஷர் முன்பாக
அறிக்கை பண்ண உனக்கு முடியலைன்னா நான் அங்கே வரும்பொழுது நானும் எனக்கு முடியலன்றுவேன். அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் நான் அந்த என்னுடைய டாப்பிக்கை விட்டு வெளியே போகக்கூடாது. 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இங்கே நாம் பண்ணுறதை அவர் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்கே நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க, எந்த இடத்துல சமாளிக்கிறீங்க, எந்த இடத்துல கொஞ்சோண்டு மனிதர்களுக்கு முன்பதாக ஆதாயத்தை நான் தேடிக்கொள்கிறேன், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு நான் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது அவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஆப்ளிகேஷன் அல்ல. இட் இஸ் நாட் அன் ஆப்ளிகேஷன், இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். அது சட்டமாக, கட்டளையாக அது இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா தெரியும் அது முழு இருதயம் எங்கே போச்சு அப்படின்னு, முழு ஆத்மா எங்கே போச்சு, முழு மனது எங்கே போச்சு. பிரதர், எனக்கு இருதயமெல்லாம் சபையை தான் நினச்சிக்கிருந்தேன். 8 மணி ஆன உடனே ஐயோ இப்போ ப்ரேயர் ஓடிக்கிட்டு இருக்குமே, ஐயோ இப்போ பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களே, இதே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பிரதர். ஆனால் என்னால் நீ வர முடியல. ஏன்னா வீட்டில் ஃப்ரெண்டு வந்துட்டார். எப்போவுமே வராதவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் மனமெல்லாம் எங்கே இருந்துச்சு? அது வேஷம். அவனையும் கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே. இல்லை நீ வீட்டில் உட்காருந்தா சாவி கையில் வச்சுக்கோ, சாவி கொடுத்துட்டு வரதுக்கு பயம், என்னத்தையே தூக்கிட்டு போயிடுவானு. என்னத்துக்கு கூட இருக்கணும்? கூட்டிகிட்டு வாங்க, இல்லை அவனை விட்டுட்டு வாங்க. உங்களுடைய இருதயம் தேவனிடத்தில் இருந்தால் 8 மணினா 7:30 இங்கே உட்காந்துருப்போம். ஏன்னா எனக்கு ஆர்வம். அதுதான் எபிரேயர் 10:24-25 சொல்லுது. இன்னும் 3 நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் 1 நாள் இருக்குது. அட்டா நாளைக்கு காலையில் எனக்கு 8 மணி, அப்போ நான் சீக்கிரமாக படுக்கணும். அப்போ தான் உட்காந்து அரட்டை அடித்து சனிக்கிழமை நைட்டு ஃப்ரெண்டோடு எல்லாம் உட்காந்து 12 மணி 1 மணி வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அப்படியே மயங்கி அங்கேயே உட்காந்துரு. காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறது. என்னன்னா அஜிச்சோ நீ கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன், தூங்கிட்டேன். முதல் நாள் சீக்கிரம் படுக்க வேண்டியது தானே. ஆர்வம் இருந்ததுன்னா, முழு இருதயம் தேவனிடத்தில் இருந்ததுன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக வரும். தலைவலி, வயிற்று வலி. இன்னைக்கு புதுசாக ஒரு காரணம் கேட்டேன் காதில், குளிராக இருக்கான். குளிர், அதனால் இன்னைக்கு வரல, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். நான் தொழுகையை தான் சொல்கிறேன். இன்னைக்கு வரலனாலும் பிரச்சனையே கிடையாது. நான் பேசுகிறதெல்லாம் தொழுகை குறித்து, தேவனுடைய தொழுகை குறித்து. எதற்கெல்லாம் நாம் காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அன்பு, என்னுடைய தேவனுடைய காரியம் நான் முன்னாடி நிற்கணும், நான் போய் அதை செய்யணும். இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தாருன்னா செஞ்சிருப்பாரா? சிலுவையில் போய் தொங்கியிருப்பாரா? அவர் எவ்வளவோ காரணங்களை சொல்லியிருந்திருக்கலாம். அன்பு இருந்தது, முழுமையான அன்பு இருந்தது. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம் இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறோம். அது அவர் கேட்குறார் நம்மக்கிட்ட. எங்கே இருக்குது உங்களுக்கு? உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்குது? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அப்போது தேவனை நாம் அன்பு கூறுறோம், கரெக்டு. அடுத்தது எங்கே என்ன கொண்டு வராரு பாருங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 39வது வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. கவனிச்சிங்களா? முழு இருதயமும், முழு ஆத்மாவும், முழு மனதும் தேவனிடத்தில் இருக்கணும். அதற்கு ஒப்பான, ஈக்குவலாக அவர் தேவன் அல்லவா? எங்கேயாவது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கா? நான் முழுசாக ஆண்டவர் தான் நான் நம்பியிருக்கிறேன், அதனால் என் புருஷன் வேண்டாம். நான் எப்பொழுதும் தேவனை நான் பற்றி கொண்டிருக்கிறேன், அதனால் என் மனைவி வேண்டாம் சொல்ல முடியாது. ஐ திங்க் ப்ரூனேயா பஹ்ரைனா ஞாபகம் இல்லை.
நைட்டு ஒரு சகோதரன் வீட்டுக்கு வந்தார். பிரதர், நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, வீட்டுக்கு என்னால் போக முடியல, அவள் எப்போ பாரு பைபிள்னே உட்காந்துருக்கிறான். அவரை கூட்டிக்கிட்டு நாங்கள் போனோம். நானும் என் மனைவி இருந்தாங்க, கூட்டிக்கிட்டு அங்கே போனோம். ஏன்னா அந்த அம்மா ஒரே பக்திமான். 4 வாரத்துக்கு முன்னாடி சமைச்சது ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை எடுத்து சாப்பிடு, உனக்கு என்ன பிரச்சனை? புருஷனை கண்டுக்கவே இல்லை. என்னென்னா இவருனால மறுத்து சொல்ல முடியல. இந்த அம்மா எப்போ பாரு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கு, அதை சொல்லவும் முடியல. பைபிளை தூக்கி போடுறி அப்படின்னு சொல்ல முடியல. நான் இவரும் கிறிஸ்தவன். கணவனுக்கு உரிய காரியத்தை செய்யாமல் நான் இப்படியே இருக்கணும் அப்படின்னு பைபிள் ஒரு நாளும் சொல்லலை. அதற்கு இணையான கற்பனை, நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே பிறனை நேசி. நம்மளை நாம் எப்படி நேசிக்கிறோம்? என் இருதயமெல்லாம் ஆண்டவர், என் இருதயமெல்லாம் கணவன், என் இருதயமெல்லாம் மனைவி. கரெக்டு. அந்த கணவன் திடீர்னு ஒரு பெரிய பாத்திரத்தை நம்ம காலில் போட்டு சுண்டு வரல அடிச்சிட்டாரு. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவார்? அடுத்த செகண்டில் எருமையாக போயிடுவார். ஒரு செகண்டில் அப்படி ஐயோ, ஒரு செகண்டில். அப்போ என்னன்னா அந்த இடத்துல யாரை நம்ம நேசிக்கிறோம்? நம்மை தான் நேசிச்சிருக்கிறோம். அந்த வேதனை ஒரு நொடியில் எல்லா முன்னுரிமையை எடுத்து போட்டு விட்டது. இதுவரைக்கும் நான் என்னுடைய ஆண்டவரையோ கணவனையோ மனைவியோ பிள்ளையோ எனக்கு எல்லாம் வேணும்னு நினைத்து கொண்டிருந்தேன். ஒரு வேதனை வந்த பொழுது விரல பிடிச்சி யாரோ முறிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்டு நான் என்னை நேசிக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய சரீரம். அதை தான் ஒப்பிடுறார். நீ உன்னை நேசிப்பது போல அந்த ப்ரையாரிட்டி அப்படியே எல்லாரையும் நீ நேசிக்கணும், பிறனையும் நீ நேசிக்கணும் என்று அவர் சொல்கிறார். இந்த ப்ரையாரிட்டியை உணராமல் இருந்திருந்தால், வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் இருந்திருந்தால் ஸ்தேவான் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். இதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் பவுல் அப்போஸ்தலனோ பேதுருவோ யாக்கோபோ யோவானோ போராடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தேவானை ஏன் கொலை பண்ணாங்க தெரியுமா? எதுக்கு கொலை பண்ணாங்க? அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 13-14. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசிரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். எதற்கு அவனை கொலை செய்தார்கள்? எதற்கு கல்லெறிஞ்சாங்க? நியாய பிரமாணத்தை மாற்றுகிறதற்கு வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இந்த பிரமாணத்தில் மாற்ற சொல்கிறாங்க. இது போயிருச்சுன்னு சொல்கிறாங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, புதிய பிரமாணம்னு சொல்கிறாங்க, தசமபாக இல்லைங்கிறாங்க, பழைய ஏற்பாடு இல்லைங்கிறாங்க, நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, 10 கட்டளைகள் இப்படின்னு சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து புது கட்டளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ண பொழுது அதுதான் அவரை கொலை செய்வதற்கான காரணம். இன்றைக்கு நம்ம அதை தான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்தாயிற்று, ரட்சகர் வந்துட்டார், பழைய பிரமாணம் சிலுவையில் முடிஞ்சு போனது, புது பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம், புது கட்டளையின் கீழே இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் கீழே இருக்கிறோம். நீங்களும் நானும், நீங்கள் இஸ்ரவேலர்களோ யூதர்களோ புறஜாதியோ கிரேக்கர்களோ யாராக இருந்தாலும் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கம் பண்ண பொழுது தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியை கடைபிடிக்கிற, வருஷத்துக்கு ஒரு தடவையோ தீபாவளிக்கு ஒரு தடவையோ எதுக்கோ ஒரு நாள், ஆனால் கர்த்தருடைய பந்தி அவன் கடைபிடிக்கிறான் பாருங்க. அந்த திராட்சை ரசத்தை கையில் வைத்துக்கொண்டு புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கிறது என்று வாயிலை சொல்லி கொண்டிருக்கிற அதே ஜனம்
இன்னமும் பழைய ஏற்பாடு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ என்ன லாபம்? எங்கேயாவது எனக்கு என்ன புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? உங்களுக்கு இஷ்டமானதை போடுங்கம்மா, நீங்கள் 2 போட்டாலும் சரி 4 போட்டாலும் சரி, உங்கள் மனசில் என்ன இருக்கோ போடுங்க. வசூல் பண்ண முடியலையே, கவர் கொடுக்க முடியலையே. நீ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற, நான் பழைய ஏற்பாட்டை கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆயிரும் மாதம்? எவ்வளோ? 10,000. அதை விட்டால் என்னத்துக்காகும்? என் குடும்பம் எப்படி சம்பாதிக்கிறது? என் குடும்பம் சம்பாதிக்க முடியாது. அதனால் தசமபாகத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் திருடக்கூடாது, நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடாது, இல்லைனா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, உங்கள் பணம் வீணாக போயிடும். 10% ஆண்டவருடையது கொண்டு வந்து சபையில் போட்டுரு அப்படின்னு மிரட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு வழி இல்லை. எங்கே? புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில். யோவான் என்ன சொன்னார்? 50% சொன்னார். 2 அங்கி இருக்கா, ஒரு அங்கியை கொடுத்துரு. ஏசு கிறிஸ்து 100% சொல்கிறார். 2 காசு வச்சுருந்தா 2ஐயும் போட்டுட்டாங்க அந்த அம்மா. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா 10%. அவருடைய எதிர்பார்ப்பு 10%. அதனால தான் அவர் கட்டளையாக கொடுத்தார். ஆனால் நீங்களும் நானும் 10 கூட கொடுக்குறோமா? 10 கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டளை இல்லை. அவருடைய எதிர்பார்ப்பு 10ஆவது கொடுக்குறோமா? 10 ரூபா தான் கொடுக்குறோம். நாம் 10க்கு மேலே, 15க்கு மேலே, 20க்கு மேலே, 30க்கு மேலே தீர்மானம் பண்ணி, இது சம்பளம் வாங்கியிருக்கிறேன், இதை தேவனுக்கு நான் கொடுத்துருவேன், இது அவருடையது, அதை பிரித்து போடுங்க. 4 வாரம் 5 வாரம் பிரித்து போடுங்க. நீங்கள் செலவு தேவனுக்கு என்று கொடுக்குற காரியம் எவ்வளவு முழு இருதயமாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, இல்லை 2% வச்சுருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய கட்டளைகளே நீங்கள் நிலைத்திருக்கிறதா இருந்தால், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், இல்லைன்னா இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 15வது அதிகாரம். இந்த கருத்தரங்குக்கான தலைப்பு 9:10 நான் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எந்த ஏற்றத்தாழ்விலும், எப்பேற்பட்ட இடங்களிலும், எந்த சூழலிலும், எந்த வாழ்க்கையின் நாட்களிலும் முழு இருதயமும், முழு ஆத்மாவும், முழு மனதும் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். அதற்கு ஒப்பாக என்னை நேசிக்கிறது போல தேவனிடத்திலே நாம் மற்றவர்களை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கற்பனையிலே, இப்படிப்பட்ட கட்டளைகளிலே நாம் நிலை கொண்டு இருந்தால், அது கணவனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ சபையாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ யாராக இருந்தாலும் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அப்பொழுது நாம் ஞானஸ்நானத்திற்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள், பிரியமுள்ளவர்கள் நீங்கள் கீழே வரலாம். மற்றவர்கள் இந்த இடத்துலையே அமைதியாக இருங்க. மேபி ஒரு 10-15 மினிட்ஸில் அது முடிந்ததுக்கு பின்பு நம்ம இங்கே வந்து கிராஜுவேஷனுடைய காரியங்களை துவங்க இருக்கிறோம். நேற்றைய தினம் இரவு ஞானஸ்நானத்திற்கு குறித்ததான எவ்வளவு முடியுமோ அதை கவர் பண்ணி எல்லாம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறோம். அதனால் எல்லோரும் டவுட் கிளியர் ஆகிருக்கும்.